நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 12+2 தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு இங்கிலீஷ் பேராகிராஃப் சிம்பிளிஃபைடு. ஆல் சம்மர் இன் அ டே. ரே பிராட்பெரி. Did the children regret having locked Margot in a closet? Answer, citing relevantly from the story. அதாவது இந்த பிள்ளைங்க வருத்தப்பட்டுச்சுங்களா மார்கோட்டை அந்த க்ளோசெட்டில் வச்சு அந்த சின்ன ரூம்குள்ளே வச்சு பூட்டினதுக்காக அந்த பிள்ளைங்க வேதனைப்பட்டுச்சுங்களா வருத்தப்பட்டுச்சுங்களான்றதான் கேள்வி. அதை எப்படி சொல்லணும்னா மேற்கோள் காட்டி ரெலவெண்ட்லி இதுக்கு கதைக்கு சம்மந்தமான மேற்கோள் காட்டி இதை விவரித்து சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அதே தான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. The short story All Summer in a Day written by Ray Bradbury is a science fiction about human life in the planet Venus. அதாவது வீனஸ் இருக்குல்ல, சுக்ரன், பூமிக்கு முன்னாடி இருக்கிறது சுக்ரனில் நம்ம மனுஷங்கள்லாம் போய் வாழ்கிறாங்க. இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன்னா கற்பனை கதை, கற்பனை சிறுகதை. ரே பிராட்பெரி எழுதுனது. மனிதர்கள் இன்னும் அடுத்த காலத்தில் இன்னும் கொஞ்சம் காலத்தில் மக்கள்லாம் வேறு வேறு பிளானட்டுக்கெலாம் குடி போவாங்க. இப்போ எப்படி நம்ம அமெரிக்கா ஆஸ்திரேலியான்னு போகிற மாதிரி வேறு வேறு கிரகங்களுக்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவாங்கன்ற மாதிரி ஒரு கற்பனை கதை நடக்கலாம் ஒரு கால் இனிமேட்டு. அங்கே அந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, மனுஷ வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்றது தான் இந்த கதை. கற்பனை கதை தான். த கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் மார்கோட் அண்ட் அதர் சில்ட்ரன் இன் திஸ் ஸ்டோரி இஸ் டியூ டு ஜெலசி தட் மார்கோட் ரிமெம்பர்ஸ் த சன். என்னென்னா குழந்தைங்களுக்கு இந்த குழந்தைங்கள்லாம் சூரியனை பார்த்ததே கிடையாது பிறந்ததுலேருந்து. அதாவது 2 வயசில் சூரியன் உதிச்சது. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு ஞாபகம் இல்லை. இப்போ அந்த பிள்ளைங்களுக்கு நினைவு தெரிகிற வயசில் அந்த பிள்ளைங்க பார்க்கவே இல்லை சூரியனை. ஆனால் மார்கோட் எர்த்துலேருந்து பூமியிலேருந்து போன பிள்ளைன்றதுனால அந்த பிள்ளைக்கு சூரியனை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அந்த ஜெல்லசினா போகாமல். ஸோ அதனால கான்ஃப்ளிக்ட்னா சின்ன வாக்குவாதம், சின்ன சண்டை பிள்ளைங்களுக்குள்ள. அந்த பிள்ளைங்களுக்கும் மார்கோட்டு இதை சூரியனை பற்றி விவரித்து சொல்லும்போது அந்த பிள்ளைங்களுக்கு பொறாமை வருது மார்கோட் மேலே. இந்த கான்ஃப்ளிக்ட் அதனால தான் சின்ன தகராறு வந்திருக்கு இந்த கதையில். த சில்ட்ரன் வேர் எக்ஸைட்டட் அண்ட் ஆங்ஷியஸ் ஃபார் த அரைவல் ஆஃப் த சன். பிள்ளைங்க ரொம்ப உற்சாகமாக ரொம்ப எதிர்பார்ப்போடு ரொம்ப ஆவலோடு காத்திருக்குதுங்க சூரியன் உதிக்கிறதுக்கு. அரைவல் ஆஃப் த சன், சூரியன் வரப்போகுது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைம் இன் 7 years த சில்ட்ரன் ஆர் அவைட்டிங் டு see த சன். முதல் முறையாக 7 வருஷத்தில் முதல் முறையாக காத்திருக்குதுங்க சூரியன் வரும் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க எதிர்பார்த்து காத்திருக்குதுங்க. 4th point, the sun came out. It was the color of flaming bronze. சூரியன் வெளியே வந்திருக்கு. அது பார்த்தா எப்படி இருந்துச்சுன்னா அப்படியே ஒளிக்கதிர்கள் வீசுகிற வெண்கலம் அப்படியே ஜொலிச்சா எப்படி இருக்கும், அவ்வளோ ஜொலிப்பில் அவ்வளோ ஃப்ளேமிங் பிரான்ஸ், வெண்கலம் ஜொலிக்கிற மாதிரி ஜொலிச்சு வெளியே வந்திருந்துருக்கு சூரியன். அண்ட் இட் வாஸ் வெரி லார்ஜ். அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. த சில்ட்ரன் ரஷ்ட் அவுட். குழந்தைங்கள்லாம் வேகமாக வெளியில் ஓடி வந்திருக்குதுங்க. எல்லிங் இன் டு த ஸ்ப்ரிங் டைம். வசந்த காலம். அது அந்த ஒரு கொஞ்சம் நேரமே அந்த பிள்ளைங்களுக்கு வசந்த காலம் மாதிரி இருந்திருக்கு. அந்த வசந்த காலத்தை நோக்கி பிள்ளைங்க சத்தம் போட்டுக்கிட்டு எல்லிங்னா சவுண்டு கொடுத்துக்கிட்டு ஓடி வந்திருக்குதுங்க வெளியில். தே டுக் ஆஃப் தேர் ஜாக்கெட்ஸ் அண்ட் லெட்டிங் த சன் பேர்ன் தேர் ஆர்ம்ஸ். அப்படியே அதுக்கு போட்டிருந்த அந்த மேலே ஜாக்கெட்டு, ஏன்னா குளிர் இல்லை, மழை 24 நாளும் பெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அது நல்ல எல்லாம் நிறைய ஜாக்கெட் போட்டு பொத்தி இருக்குங்கள, அதை பூரத்தையும் ரிமூவ் பண்ணிடுச்சுங்க. அதை சூரிய கதிர்கள் மேலில் படட்டும், உடம்புல படட்டும், கை கால் தோளில் எல்லாம் படட்டும்னு சொல்லி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியிருந்துருக்குதுங்க பிள்ளைங்க. அந்த சூரிய குளியல் பண்ணலாம் அப்படின்னு. அது 5th பாயிண்ட். இட்ஸ் பெட்டர் தேன் த சன் லேம்ப்ஸ் இஸ்ன்ட் இட். சன் லேம்ப்ஸ் சோலார் விளக்குகள் இருக்கும் அங்கே. ஏன்னா சூரியனே கிடையாது இல்லை, அதனால் சோலார் விளக்குகள் வச்சுருப்பாங்க போலாங்க. அந்த சோலார் விளக்குகளை விட இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லுதுங்க அந்த பிள்ளைங்க. மச் பெட்டர். ஆகா, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அதை விட அப்படின்னு சொல்லி. ஏன்னா இயற்கையில் அது செயற்கையாக விளக்கு இருக்கிறதுக்கும் இயற்கையாக சூரிய கதிர்க்கும் எப்படி இருக்கும். த சில்ட்ரன் ஷவுட்டட் லவுட்லி. ரொம்ப சத்தமாக கத்திருக்குதுங்க, சத்தம் அவ்வளோ சந்தோஷமாக. தே ரேன் அமங் த ட்ரீஸ். மரங்களுக்கு இடையில் அங்கிட்டு ஓடி இருக்குதுங்க. தே ஸ்லிப்ட் அண்ட் ஃபெல். அப்படியே வலிக்கி விழுகுதுங்க, அங்கிட்டு தவ்வி விழுந்துதுங்க. தே புஷ்ட் ஈச் அதர் அண்ட் தே பிளேட் ஹைட் அண்ட் சீக். ஒருத்தர் தள்ளி விட்டுக்கிட்டு ஒன்று மேலே ஒன்று விழுந்துக்கிட்டு ஹைட் அண்ட் சீக் விளாண்டுருக்குதுங்க. ஹைட் அண்ட் சீக்னால் ஒளிஞ்சு பிடிச்சி விளாடுறது. அப்படி விளாண்டுருக்குதுங்க அவ்வளோ சந்தோஷமாக. 6வது பாயிண்ட். லைக் எஸ்கேப்ட் அனிமல்ஸ் ஃப்ரம் த கேவ்ஸ். குகையிலேருந்து அனிமல்ஸ் இப்போ தப்பிச்சு வந்தால் என்ன தறிக்கட்டு ஓடும், அந்த மாதிரி இந்த குழந்தைங்க ஓடிச்சிக்கலாம். சில்ட்ரன் ரேன் இன் ஷவுட்டிங். அப்படி கத்திக்கிட்டு ஓடி இருக்குதுங்க. தே ரேன் ஃபார் அன் ஹார். 1 மணி நேரம் ஓடி அப்படி இழைச்சிருக்குதுங்க அவ்வளோ சந்தோஷமாக.
ஆஃப்டர் த சன்லைட் என்ஜாய்மெண்ட் லீவிங் மார்கோட் இன் த க்ளோசெட். ஆஃப்டர் த சன்லைட் என்ஜாய்மெண்ட் லீவிங் மார்கோட்டை தனியாக விட்டுட்டு இந்த பிள்ளைங்கள்லாம் அந்த சன்லைட்டை என்ஜாய் பண்ணிட்டு வந்துச்சுங்கள்ல, அதுதான். லைக்கு எஸ்கேப்ட் அனிமல்ஸ் ஃப்ரம் த கேவ்ஸ், குகையிலேருந்து தப்பிச்சு வந்த மிருகங்கள் மாதிரி குழந்தைங்க ரன் இன் ஷவுட்டிங், சில்ட்ரன் ரன் இன் ஷவுட்டிங், குழந்தைங்க சந்தோஷமாக ஓடி ஆடி விளாண்டுருக்குதுங்க. தே ரேன் ஃபார் அன் ஹவர், ஒரு மணி நேரமாக ஓடி இருந்துருக்குதுங்க சந்தோஷமாக. ஆஃப்டர் த சன்லைட் என்ஜாய்மெண்ட் லீவிங் மார்கோட் இன் த க்ளோசெட், அதை எப்படி இந்த பிள்ளைக்கு அனுபவிச்சிருக்குதுங்க அந்த சூரிய வெளிச்சத்தை? இப்போ மார்கோட்டை உள்ளே போட்டு பூட்டிட்டு இந்த பிள்ளைங்க மட்டும் வந்து அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிருந்துருக்குதுங்க. அது எவ்வளோ பெரிய தப்பு. த சில்ட்ரன் ரெக்ரெட்டட் ஹேவிங் லாக்ட் மார்கோட் இன் த க்ளோசெட். அப்புறமா பிள்ளைங்க வருத்தப்பட்டிருக்குதுங்க, ஜிஜோ மார்கோட்டை உள்ளே போட்டு பூட்டிட்டு வந்துட்டோமே, இல்லாட்டினா அவ்வளோ அனுபவிச்சிருப்பாள்ல இந்த சூரிய வெளிச்சத்தை. அண்ட் அன்லாக் த டோர் ஸ்லோலி, அதனால் மெல்ல போய் திறந்து விட்டுருக்குதுங்க முடிஞ்சு உள்ளே போனதுக்கப்புறம், சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம். அண்டு லெட் மார்கோட் அவுட் அப்படின்னா அதை வருத்தப்பட்டு மார்கோட்டை வெளியில் விட்டுருச்சுங்க, வெளியே வந்துடட்டும் அவள் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பேராகிராஃபாக எழுதணும். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு இந்த பிடிஎஃப்லாம் ஏற்றலை, தயவு செஞ்சு கையில் எழுதி படிங்க செல்லங்களா, அப்போ தான் மனப்பாடம் ஆகும். எழுதிட்டு பேராகிராஃபாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள், சரியா? சரி, நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாமா? ஆல் தி பெஸ்ட், பாய்.